ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஹாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ரசம். நெல்லிக்காய் நமக்கு அவ்வளோ சத்து, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி, விட்டமின் சி குறைபாடு, இது எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இதை நம்ம சும்மா கொடுத்தா சாப்பிடுவோமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரசமாக வச்சிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணியில் 4 நெல்லிக்காயை லைட்டாக அந்த கத்தியில் ஸ்லைஸ் போட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி, இடித்த பூண்டு, வரமிளகாய், 1 ஸ்பூன் போல் மிளகு சீரகம் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப பவுடராக சேர்க்காதீங்க, கொரன்னு இடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அந்த நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இந்த தண்ணி கொதிக்கணும். ஒரு 12 நிமிஷம் போல் ஆச்சு எனக்கு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா நல்லா அப்படியே ஸ்பாஞ்சியாக அந்த நெல்லிக்காய் இருக்கும். அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துவரம் பருப்பு ஒரு 1/4 கப் போல் எடுத்துக்கோங்க. ஒரு கை ஒரு 1.5 கை அளவு துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல மிக்சர் இந்த மாதிரி இதை நம்ம சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். அந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஒரு 250 ml நான் அதுக்கப்புறம் சேர்த்தேன். மீடியம்லேயே வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக அந்த துவரம் பருப்போடு அந்த மிக்சர் கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம சைடில் தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம். கொஞ்சம் போல் கடுகு, சீரகம், நல்லா இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கையளவு கருவேப்பிலையிலையை சேர்த்துட்டு நம்ம ரசத்தோடு மிக்ஸ் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு நெல்லிக்காய் ரசம் ரெடிங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காயை மார்னிங் டைமில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பட் குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ரசமாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. ஸோ இப்போ டெம்பரிங்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே கொதி தான், இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும், ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்சு ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா கேரட் பொரியல் இந்த நெல்லிக்காய் ரசத்தோடு நான் சாப்பிட போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த நெல்லிக்காய் ரசத்தை ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 2 டைம்ஸாவது மினிமம் செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.